இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 8.3 அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கேரி அவுட் த மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த எக்ஸ்பிரஷன்ஸ் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் பாஸ். ஸோ இதுவும் மல்டிப்ளிகேஷன் தான், பட் எக்ஸ்பிரஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் 4p கமா q ப்ளஸ் ஆர்னு இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம்னு பாருங்கள். 4p இன்ட்டு q ப்ளஸ் ஆர் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ ஒவ்வொருக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணணும். 4pயை க்யூவாலே மல்டிப்ளை பண்ணணும், அதே 4pயை ஆராலே மல்டிப்ளை பண்ணணும். இந்த 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 எக்ஸசைஸில் இதுதான் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 4p இன்ட்டு க்யூ, அதே மாதிரி இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால ப்ளஸ் 4p இன்ட்டு ஆர். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் வருது? 4pq ப்ளஸ் 4pr தான் ஆன்சர். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் இதுதான். அதே மாதிரி செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏபி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏ மைனஸ் போட்டுட்டு அதே மாதிரி ஏபி இன்ட்டு பி. அப்போ என்ன வரும் பாருங்கள். ஏஏ ஏ ஸ்கொயர்ட் பி மைனஸ் இங்கே ஏ பி ஸ்கொயர்ட். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? நம்ம தேர்ட் சம் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு 7a ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு இருக்க ஏ கூட 7a ஸ்கொயர்ட் பி ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் பி கூடையும் 7a ஸ்கொயர்ட் பி ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ கான்ஸ்டன்ட் 7a cube b square plus 7a square b cubeனு வரும். அதாவது இந்த a ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோம். இந்த b இங்கே ஒரு 1b இருக்குது, இங்கே ஒரு 2b இருக்குதுனால 1 + 2p cube ஆகுது. சரியா? பவரை வந்து ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி இப்போ ஃபோர்த் சம் பாருங்கள். a ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு 4a. ஓகேவா? இது எப்படி எழுதுறாங்க பாருங்கள். ஏ ஸ்கொயர் இன்ட்டு 4a மைனஸ் 9 இன்ட்டு 4a. ஐ திங்க் இது 9 தான் நினைக்கிறேன். ஸோ 4a க்யூப் மைனஸ் 36a. இதுதான் ஆன்சர். சேம் இந்த சம். இப்போது இதில் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதை எதால் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? இன்ட்டு 0வால். ஸோ ஆன்சர் இஸ் 0. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.